வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். முன்னேறிய இந்தியா எனும் கனவை நிறைவேற்றும் வகையில் நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு தேச முன்னேற்ற பணிகளுக்கு தங்களை மறு அர்ப்பணிப்பு செய்து கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளையொட்டி குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று நடைபெற்ற தேசிய ஒற்றுமை தின விழாவில் பெரும் எண்ணிக்கையிலான மக்களிடையே உரையாற்றிய அவர், மதம், மொழி, இனம் உள்ளிட்ட எல்லா பாகுபாடுகளுக்கும் அப்பாற்பட்ட வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பில் பெருமளவில் சாதனை படைத்திருப்பதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டில் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும், வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் ஊழலற்ற கொள்கைகளால் மக்களின் மனங்களை அரசு ஒருங்கிணைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக ஏக்தா நகரில் உள்ள சர்தார் பட்டேலின் பிரம்மாண்டமான ஒற்றுமை சிலைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழாவில் கூடியிருந்த அனைவருக்கும் அவர் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழி செய்து வைத்தார். தொடர்ந்து தேசிய ஒற்றுமை தின அணிவகுப்பை பிரதமர் பார்வையிட்டார். புதுச்சேரியில் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சர்தார் பட்டேலின் திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழி செய்து வைத்தார். காரைக்கால் மற்றும் ஏனாமில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேசிய ஒற்றுமை தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி விடுதலை திருநாள் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாநில மக்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த இளைஞர்கள் விடுதலைக்காக நம் முன்னோர்கள் செய்த தியாகத்தை மனதில் கொண்டு மாநிலத்தின் ஒற்றுமை மற்றும் வளர்ச்சிக்கு செயல்பட வேண்டும் என அவர் தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே இன்று மெல்பர்னில் நடைபெற்ற 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.